காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது பொறுத்தமட்டிலும் பவுன்சர்களுடைய செயல்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டியது. பவுன்சர்களை பொறுத்தமட்டிலே பவுன்சர்களை வைத்து அரசியலில் ஈடுபடுவது என்பது மிகவும் ஆபத்தானது. காவல்துறையும் மத்திய சிஆர்பிஎஃப்பும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அதற்காக இதை போன்ற க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை வைத்து தங்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டுமே ஒழிய பவுன்சர்களை வைத்து தங்களுடைய பாதுகாப்புகளை அரசியல் தலைவர்களாக ஆனதற்கு பின்னாலே செய்வது என்பது நியாயமற்றது என்பது இதன் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது. விஜயகாந்த் போன்றே வேட்பாளர் அதிக வெற்றி பெறுவார்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லி விஜய் வெற்றி பெறுவார் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதை பற்றி இல்லை எப்படி அதாவது விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து 2021 வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி அடைஞ்ச மாதிரியே விஜயும் வெற்றி பெறுவார், இதில் அனைத்து கட்சிகளுமே பாதிக்கப்படும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அது என்ன அவர் டிடிவியோட கருத்தாக இருக்கலாம். அவரை பொறுத்த மட்டும் அவரும் மோடி அமித்ஷா கூட்டணியை விட்டு விலகுவதற்கான சமீட்சையாக இதை பார்க்க வேண்டும். இல்லை, வாக்கு திருட்டு குறித்து நாடெங்கிலும் பலத்த எதிர்ப்பு நடக்குது. இது அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்குது? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் வாக்கு திருட்டை பற்றி மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகவும் குறிப்பாக பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 65 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதித்திட்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த யாத்திரா நடைபெறுகிறது. இந்த பயணத்திலே தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டதும் அதே போல மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்வதன் நோக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வாக்கு திருட்டை நாம் தடுக்க வேண்டும், மக்களாட்சியை காக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஒரு வாக்கு என்ற அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையும் பண்டித நேரு அவர்களுடைய சிந்தனையும் கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. பாஜகக்காரர்களுக்கு மட்டும் 5 ஓட்டு, மற்றவர்களுக்கெல்லாம் 1 ஓட்டு என்ற நிலையை மாற்ற வேண்டும். அமித்ஷா அவர்களுடைய குஜராத் மாடல் என்பது பாஜகக்காரர்களுக்கு 5 ஓட்டு, சாமானியர்களுக்கு 1 ஓட்டு என்ற நிலை மாற்றியிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்றால் ஒரு நியாயமான தேர்தல் கமிஷன் மூலமாகத்தான் முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் கமிஷனர்கள் பாஜகவினுடைய அடிவருடுகளாக இருப்பதனுடைய விளைவாக இந்த வாக்கு திருட்டு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இதை ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு செல்ல இருக்கிறார். முதல் முறையாக ஒரு பாராளுமன்ற தொகுதியை பாஜக எப்படி வாக்கு திருட்டு செய்து வெற்றி பெற்றது என்ற முழுமையான தகவல்களை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டார்கள். இப்பொழுது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் சொல்லியிருப்பதைப் போல அடுத்த திருட்டை பற்றி மிக விரைவில் வெளியிடப் போகிறார். 5 நாள் தேர்தல் கமிஷன் இது பண்ணி கொடுத்துருக்காங்க, வாக்காளர் சேர்க்கிறதுக்காண்டி பீகாரில் கொடுத்துருக்காங்க. அது கண்துடைப்பான இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது திட்டமிட்ட சதி. 65 லட்சம் ஏழை மக்களுடைய வாக்குகளை பிரித்து எடுத்துவிட்டு மீண்டும் அவர்களை சேர்ப்பதாக உச்சநீதிமன்றம் வைத்த குட்டுக்கு இணங்க இப்பொழுது ஆதார் அட்டையை காட்டி நீங்கள் வாக்காளர்களாக இணையலாம் என்று சொல்லியிருப்பது என்பது இவர்களை பொறுத்தமட்டில் ஏழை மக்களை அலக்களிக்க வைப்பதற்காகவும் ஏழை மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக இந்தியா முழுவதும் அவர்கள் போட்ட சதியினுடைய ஒரு பகுதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு கண்துடைப்பு நாடகமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏழை மக்களை வாக்குச்சாவடிக்கு வரவிடாமலே தடுப்பதற்கான ஒரு சதியாக RSS பாஜகவினுடைய சதியாக பார்க்க வேண்டும். தமிழக முதல்வர் இங்கே தமிழகத்தில் பீகாரிகள் தாக்கப்பட்டது எந்த இதுவுமே சொல்லாமல் இப்போ வாக்கு திருட்டுக்காண்டி பீகாரில் நாடகம் வர்றாருன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த மட்டும் அரசியலுக்கு பல விஷயத்தில் பேசுபவர். தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் உடனடியாக எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டாலும் சரி, தமிழர்கள் எங்கு தாக்கப்பட்டாலும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுப்பவர்கள். இதை போன்ற சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்களை பிரசாந்த் கிஷோர் சொல்லலாம். ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் மக்களுக்கு தெரியும் தமிழக முதலமைச்சர் எவ்வளவு கண்ணியத்தோடும் கவனத்தோடும் செயல்படுகிறார் என்பது. சரியா? அதிமுக RSS தவறு இல்லைன்னு எல்முருகன் சொல்லியிருக்காரு. RSSனுடைய ஒரு அமைப்பாக அதிமுக மாறிவிட்டது என்பது இப்பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. அதுவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட அதிமுக கட்சி இப்பொழுது அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது, முழுமையான RSSனுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது என்பது நாம் அனைவரும் பார்த்தது. கோயம்புத்தூரில் RSS மாநாட்டிலே RSS தலைவர்களிடம் வரிசையாக நின்று வேலுமணியும் மற்றவர்களும்
வென்றது அதற்கு சாட்சியாக இருந்தது. இப்பொழுது பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களே சொல்லிவிட்டார், ஆர்எஸ்எஸ்னுடைய அணியாக அமித்ஷா அதிமுகவாக செயல்படுகிறது என்பது. எம்ஜிஆருடைய உண்மை தொண்டர்கள் அனைவரும் இந்த ஏமாற்று வேலையில் இருந்து தப்பிக்க வேண்டும். இரட்டை சின்னத்தை கொடுத்து விட்டு மட்டும் அவர்கள் அது அதிமுக என்ற பெயரிலே அமித்ஷா அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எம்ஜிஆருடைய அதிமுக கிடையாது. இது எம்ஜிஆருடைய அதிமுக எப்பொழுதோ திருடப்பட்டு விட்டது. இது அமித்ஷாவினுடைய அதிமுக, ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிமுக. சரி.